யகூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், அகில உலக மக்கள் ஆதமிலிருந்து இந்த மனித வர்க்கத்தின் கடைசி மனிதன் வரை நாளை மறுமையிலே அல்லாஹ்விற்கு முன்பதாக நிற்பார்கள். எப்படி நிற்பார்கள்? وَلَقَدْ جِئْتُمُونَا فُرَادًا كَمَا خَلَقْنَاكُمْ أَوَّلَ مَرَّةٍ. சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் சொல்கிறான், எப்படி உங்களை நாம் படைத்தோமோ அப்படியே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், நம்மிடத்திலே வருவீர்கள், தனியாக வருவீர்கள், கூட்டாளிகள் இருக்க மாட்டார்கள், பரிந்துரை பேசக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமஹ் ஹுஃபாத்தன் உராத்தன் கர்லன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், الرجال والنساء جميعا أفلا ينظر بعضهم إلى بعض يا رسول الله. நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் ஆடை இல்லாதவர்களாக, கத்னா செய்யப்படாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக அல்லாஹ்விற்கு முன்பு எழுப்பப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. விளக்கம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஆண்களும் பெண்களுமா அப்படி ஒன்றோடு ஒன்று கலந்து எழுப்பப்படுவார்கள்? அவர்களில் சிலர் சிலரை பார்ப்பார்களே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா நீ நினைப்பது போன்று கிடையாது. இங்கேதான் மனிதன் தவறு இழைக்கின்றான். மனிதனுடைய அறிவால் அந்த மறுமையின் காட்சியை அறிந்து கொள்ள முடியாது, அந்த மறுமையின் திடுக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது, அந்த மறுமையின் அபாயத்தை அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பயங்கரமானது அந்த மறுமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷாவே நீ நினைப்பது போன்று கிடையாது. அல் அம்ரு அஷத். அந்த மறுமையின் காரியமோ, அந்த மறுமையின் நிகழ்ச்சியோ மிக மிக பயங்கரமானது. அல்லாஹ் அக்பர். மனிதன் தனது நிலைமையை பற்றியே அறியாமல் திகைப்பிலே இருந்து கொண்டிருப்பான். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், படித்துப்பார், படிக்க வேண்டும், தப்ப முடியாது, மறைக்க முடியாது. இக்ரா கிதாபக். அந்த நேரத்திலே பாவிகள் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது தாங்கள் செய்த அந்த தாங்கள் செய்த செயல்கள் பதிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டை படிக்கும் பொழுது அப்போது சொல்வார்கள், சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்கின்றான், மா லிஹாதல் கிதாப் மா லிஹாதல் கிதாப் லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யظ்லிமு ரப்புக அஹதா. அவர்கள் என்ன செய்தார்களோ அவை அனைத்தையும் அந்த புத்தகத்திலே பெற்றுக் கொள்வார்கள், படித்துக் கொள்வார்கள். சிறிய பாவம், பெரிய பாவம், எதையெல்லாம் மிக அலட்சியமாக கருதி அவர்கள் செய்தார்களோ அதுவெல்லாம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த மனிதன் அவற்றை படிக்கும் பொழுது அவன் சிந்தித்து பார்ப்பான், ஆஹா, உலகத்திலே நாம் வாழும் பொழுது இதையெல்லாம் ஒரு தவறு என்பதாக நினைக்கவில்லையே, ஒரு குற்றம் என்பதாக நினைக்கவில்லையே, இதுவெல்லாம் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதே, இந்த புத்தகத்திற்கு என்ன கேடு ஏற்பட்டு விட்டது? ஒரு சிறுபாவத்தையும் ஒரு பெருபாவத்தை கூட விடாமல் விலாவாரியாக விவரமாக இதிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹ் சொல்லுவான், மனிதனை நிறுத்திக்கொள், வலா யظ்லிமு ரப்புக அஹதா. உனது இறைவன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. வலா துظ்லமூன நகீரா. ஒரு பேரித்தம் பழத்திற்குள் இருக்கக்கூடிய அந்த பேரித்த கொட்டைக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை உரை இருக்கின்றதே, அது அளவிற்கு கூட நீங்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான நீதத்தை அங்கே நிலைநாட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது விசாரணையை தீவிரப்படுத்தக்கூடியவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கேள்வி கணக்கை தீவிரப்படுத்தக்கூடியவன். அப்படி இருந்தும் அந்த மறுமையின் நாளையிலே மனிதர்கள் அல்லாஹ்வுடைய அந்த முடிவை எதிர்பார்த்து தங்களுடைய யானப்சி எனக்கு என்ன ஏற்படும் என்ற பயத்திலே திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வேர்வை அவர்களது உடலில் இருந்து வெளியேறிக் கொண்டே இருக்கும். சிலருக்கு அவர்களுடைய முட்டிக்கால் வரை, சிலருக்கு அவர்களுடைய இடுப்பு வரை, சிலருக்கு அவர்களுடைய கழுத்து வரை, சிலர் அதிலே மூழ்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த கை சேதத்திலிருந்து தப்பிப்பதற்காக, தங்களுடைய சிந்தனையை மறப்பதற்காக மனிதன் தனது கையை தானாய் கடித்துக் கொள்ளுவான்.
கடித்து கடித்து துப்பிக் கொண்டே இருப்பான். அன்பு சகோதரர்களே, அந்த மறுமை தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பளிப்பான். எப்படி தீர்ப்பளிப்பான்? யார் இந்த உலகத்திலே அந்த மறுமை நாளை பயந்து, அல்லாஹ்வின் தண்டனையை பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் வலது பக்கத்திலே செல்லுவார்கள். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்களோ فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். மூன்றாவது ஒரு தீர்ப்பு அங்கு கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்றார்களோ وآثر الحياة الدنيا, இந்த உலக வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு மறுமையை மறந்து விடுகிறார்களோ فإن الجحيم هي المأوى, அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான். யார் وأما من خاف مقام ربه, தனது இறைவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்பதை பயந்து கொள்கிறார்களோ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى, தன்னை மன இச்சையை பின்பற்றுவதிலிருந்தும் தடுத்துக் கொள்கிறார்களோ فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, அவர்கள் தங்கக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்கும். இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரகத்தை பயந்து கொள்ளும்படி, இந்த நரகத்தை அஞ்சி கொள்ளும்படி நமக்கு எந்த அளவிற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறான் பாருங்கள். நான் மட்டுமல்ல, நபிமார்கள் முதற்கொண்டு இறை தூதர்கள் முதற்கொண்டு இந்த நரகத்தை பயந்து கொள்ளும்படி அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். யாருடைய பார்வையிலிருந்து, யாருடைய சிந்தனையிலிருந்து மறுமையின் வாழ்க்கை மறைந்து விடுகின்றதோ, யார் மறுமையை பற்றி உண்டான சிந்தனையை மறந்து விடுகிறார்களோ, நரகத்தை பற்றி உண்டான அச்சத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இருளடைந்தது, அவர்களுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்தது, அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்விற்கு மாறு செய்வதால் நிரம்பி இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சம், மறுமையுடைய அச்சம், நரகத்துடைய பயம் ஒன்றுதான் நம்மை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடியது, அல்லாஹ்விற்கு மாறு செய்வதிலிருந்து நம்மை தடுத்து நிறுத்தக்கூடியது. எனவேதான் அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு மட்டும் சொல்லவில்லை, இறை தூதர்களுக்கு சொல்லுகின்றான். அந்த இறை தூதர்கள் நரகத்தை எப்படி பயந்தார்கள், அதனுடைய அச்சத்திலே எப்படி அழுதார்கள் என்பதை பற்றியும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. அல்லாஹ் அக்பர். பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு தண்டனையை பற்றி, எந்த ஒரு நரகத்தை பற்றி அல்லாஹ் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றானோ அது எப்படி இருக்கும் என்பதாக யோசித்து பாருங்கள். இறை நம்பிக்கையாளர்களே, முஃமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை நம்பியவர்களே, மறுமையை நம்பியவர்களே, சொர்க்கத்தை நம்பியவர்களே, நரகத்தை நம்பியவர்களே, மறுமையில் கேள்வி எனக்கு கேட்கப்படும் என்பதை நம்பியவர்களே, நீங்கள் எப்படி இப்படி வாழலாம்? அல்லாஹ் கேட்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யாருக்கு அல்லாஹ் சொல்கிறான்? இறை நம்பிக்கையாளர்களை அழைத்து முதலிலே சொல்லுகின்றான். கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாரா, அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை பற்றி இப்படி எச்சரிக்கை செய்கிறான் என்று சொன்னால் அந்த நரகத்துடைய கடுமை, அந்த நரகத்துடைய பயங்கரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி யோசித்து பாருங்கள். அழைக்கின்றான், அன்பாக அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த வேதனையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே இப்படியும் கேட்கின்றான். நம்முடைய பாவத்தை பார்த்து, நம்முடைய அலட்சியத்தை பார்த்து, நாம் செய்யக்கூடிய குற்றங்களை பார்த்து,
இந்த மறு உலக வாழ்க்கையை விற்றுவிட்டு இந்த உலக வாழ்க்கையை வாங்கிக் கொள்கிறோமே, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு பகரமாக அல்லாஹ்வுடைய வேதனையை விலைக்கு வாங்கிக் கொள்கிறோமே, அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்கு பதிலாக கோபத்தை விலைக்கு வாங்குகிறோமே. நம்மை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரக நெருப்பை தாங்கிக் கொள்வதற்கு உங்களுக்கு என்ன பொறுமை இருக்கின்றது? எப்படி கேட்கின்றான்? ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், நரக நெருப்பை உங்களால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கு என்ன பலம் உங்களிடத்திலே இருக்கின்றது? உங்களுடைய உடம்பு தாங்குமா? உங்களுடைய உடலிலே அந்த ஆற்றல் இருக்கின்றதா? ஃபமா அஸ்பரஹும் அலன்னார். இந்த உலகத்தின் நெருப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக நெருப்பானது இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு அதிகமான உஷ்ணம் உள்ளது. அல்லாஹ் அக்பர். நரக நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு உஷ்ணமானது. அவ்வளவு கடினமானது நரகத்தினுடைய நெருப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ناركم هذه التي يوقد بنو آدم جزء من 70 جزءا من حر جهنم. قالوا إن كانت لكافية يا رسول الله. قال فإنها فضلت عليها ب69 جزءا كلها مثل حرها. متفق عليه. رسول الله صلى الله عليه وسلم சொல்கிறார்கள், நீங்கள் எரிக்கக்கூடிய இந்த நெருப்பு, நீங்கள் மூட்டக்கூடிய இந்த நெருப்பு, நரக நெருப்பிலிருந்து நரக நெருப்பினுடைய அந்த உஷ்ணத்தை 70ஆக பிரித்தால் அதிலிருந்து ஒன்றுதான் உங்களுடைய இந்த உலகத்தின் நெருப்பு. சகோதரர்களே, இந்த உலகத்தின் நெருப்பில் மிக அற்ப அளவை நம்முடைய விரலில் ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிடத்தில் பகுதி அளவாவது நம்மால் வைத்து தாங்கிக் கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். இந்த உலக நெருப்பில் மிக அற்ப அளவை எடுத்துக்கொண்டு அதை நம்முடைய கையிலே வைத்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நம்மிலே யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் பயந்து அழுதவர்களாக கேட்கிறார்கள், இன் கானத் லகாஃபியா, அல்லாஹ்வின் தூதரே, இந்த ஒரு மடங்கு உஷ்ணமான இந்த நெருப்பே போதுமானதே மனிதனை வேதனை செய்வதற்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நினைப்பது போன்று கிடையாது. இது இந்த உலக நெருப்பை விட 69 மடங்கு அதிகமாக உஷ்ணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. காரணம், நரகவாதிகளை அல்லாஹ் கண்டிப்பதற்காக. குல் நாரு ஜஹன்னம ஹர்ரா, குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இந்த நரக நெருப்பு உஷ்ணத்தால் மிக கடுமையானது. சூரத்து தௌபா அல்லாஹ் சொல்கிறான், இந்த நரக நெருப்பு மிக பயங்கரமானது. லவ் கானூ யஃப்கஹூன், இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ் அக்பர். எந்த ஒன்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையான உஷ்ணம் நிறைந்தது, மிக கடுமையாக சூடாக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அதனுடைய அளவை நம்முடைய கற்பனையை கொண்டு புரிந்து கொள்ள முடியுமா? குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானூ யஃப்கஹூன். அல்லாஹ் கேட்கிறான், பாருங்கள், இவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஃபல்யضحكوا قليلا وليبكوا كثيرا جزاء بما كانوا يكسبون. நீங்கள் சிரிக்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையின் மமதையிலே மூழ்கிறீர்களா? இந்த உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாறுகிறீர்களா? அல்லாஹ்விற்கு மாறு செய்து உங்களை நீங்கள் அந்த நரகத்திற்கு தயாராக்கிக் கொள்கிறீர்களா? அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்யضحكوا قليلا, சிரித்துக் கொள்ளுங்கள், இன்பம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய இன்பம், உங்களுடைய இந்த சிரிப்பு, உங்களுடைய இந்த ஏமாற்றம் ஒரு அற்ப காலத்திற்குத்தான். ஃபல்யபுகு கஸீரா, நாளை நரகத்திலே நீங்கள் அழ வேண்டும். அந்த அழுகை கொஞ்ச நஞ்சமல்ல, அதிகமாக அழுது கொண்டே இருக்க வேண்டும். ذلك جزاء بما كانوا يكسبون. இது எதனால்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல, உங்களுடைய செயல்களுக்குரிய கூலிதான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை பற்றி பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா.
அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளைக்கு ஏற்ப